அடுத்ததாக பேச வருபவர் எண் 19 தன்ஷிகா எஸ், 7ஆம் வகுப்பு A1. அன்னையை அம்மாவென்று அழைத்த தமிழ், காற்றோடு கலந்த தமிழ், நதியோடு நடனமாடிய தமிழ், இசையோடு இணைந்த தமிழ், முத்தமிழுக்கு முத்தமிட்ட தமிழ், முக்கணிகளுக்கு முப்பேர் சூட்டிய தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், என் பேச்சிலும் தமிழ், என் மூச்சிலும் தமிழ், தமிழ் 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 என்று என் அன்னை மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி அவையோருக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிச்சத்தை தேடு வழிகள் உன்வசம், ஒளிகளின் வழிகளை பொறுத்து கொள்பவனால் மட்டுமே சிற்பமாக முடியும். அதற்கு சம்மதிக்காதவன் காலமெல்லாம் கல்லாகவே கிடக்க வேண்டியதுதான். அதே நேரம் நாம் செய்யும் செயல்களை மகிழ்ச்சியோடு செய்யும் பொழுதுதான் வெளிச்சத்தை விரைவில் அடையலாம். நிகழ்ந்தது நிகழ்ந்ததுதான், நடந்ததை எண்ணி வருந்தாதே, கடந்ததை எண்ணி கலங்காதே, செய்த எதையும் இல்லாமல் ஆக்க முடியாது. அதன் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதனை துணிவுடன் எதிர்கொள். அதே செயலை மீண்டும் செய்யாமல் எச்சரிக்கையுடன் இரு. இருளை கண்டு அஞ்சியது போதும். விழித்துக்கொள், விட்டுவிடாதே. விழித்துக்கொள், விட்டுவிடாதே. வெற்றி எட்டும் தூரம்தான். வெற்றி பெறுவது என்பது ஒவ்வொரு முறையும் முதலிடத்தை பெறுவதல்ல. சென்ற முறையை விட இந்த முறை சிறப்பாக அமைந்தாலே அதுவே வெற்றிதான் என்கிறார் தத்துவ ஞானி பாணி பிளேயர். இத்தத்துவத்திற்கேற்ப ஒரு சிறு கதை என் நினைவிற்கு வருகிறது. அரசர் ஒருவருக்கு தன் பட்டத்து யானை எவ்வளவு எடை உள்ளது என்பதை அறிய ஆவலாக இருந்தார். அமைச்சர்களிடம் தெரிவித்தார். எடை மேடைகளோ பெரிய பெரிய தராசுகளோ இல்லாத காலத்தில் எப்படி எடை காண்பது என யாருக்கும் தெரியவில்லை. அப்போது முதலமைச்சரின் 10 வயது மகன் தான் கணித்து சொல்வதாக கூறினான். அனைவரும் ஏளனமாக பார்த்தனர். அரசர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். சிறுவன் யானையை நதிக்கு அழைத்துச் சென்று பெரிய படகில் ஏற வைத்தான். யானை படகில் ஏறியதும் படகில் நனைந்த நீரின் மட்டத்தை குறியீடு செய்தான். பின் யானையை இறக்கிவிட்டு படகில் குறியீடு செய்த அளவு வரை பெரிய பெரிய பாறாங்கல்லை நிரப்பினான். ஏற்றி வைத்த கற்களின் இடைதான் யானையின் சரியான இடை என தெரிவித்தான் சிறுவன். சிறுவனின் இந்த சாதுரியமான செயல் அனைவரும் வியப்பில் ஆழ்த்தியது. ஆம், வெற்றிக்கு வயது கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த துறையிலும் வெற்றி சிகரத்தை எட்டலாம். நமது தவறுகளுக்கும் இங்கே இடம் உண்டு. தவறிய தவறினை நினைத்து தளர்ந்து விடாதீர்கள். முன்னேறிக்கொண்டே இருங்கள். செய்யக்கூடாத ஒன்றை நீங்கள் செய்துவிட்டதாக நினைத்தாலும் திரும்பி பார்க்க வேண்டாம். இன்று உங்களை உருவாக்குவதில் அந்த தவறுகளுக்கு இடமில்லை என்று நினைக்காதீர்கள். அவை நம்மை அறியாமலேயே நமக்கு வழிகாட்டும் தெய்வங்கள். எனவே நமது தவறுகளை வாழ்த்துங்கள். லட்சியத்தை இருக்க பற்றி கொள்ளுங்கள். முன்னேறி செல்லுங்கள். தோல்விகள் இயற்கையானவை, வாழ்க்கைக்கு அழகு சேர்ப்பவை. தோல்விகள் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதீர்கள். மகத்தான வெற்றி பெற்றவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று உங்களை கேட்டால் என்ன சொல்வீர்கள்? ஜீனியஸ்கள் கடினமான சூழலில் ஓயாமல் உழைத்து முன்னேறியவர்கள். இப்படித்தானே? இதை தாண்டியும் மகத்தான வெற்றி பெற்றவர்களுக்கு வேறு பல காரணங்கள் உதவியிருக்கின்றன என்று மால்கம் கிளாட்வெல் தன்னுடைய அவுட்லேஸ் புத்தகத்தில் வாதம் செய்கிறார். 1000 தடவை தவறினாலும் மீண்டும் மீண்டும் முயலுங்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிபி 1000 முதல் 1027க்கு இடையில் முகமது கஜினி இந்தியாவை 17 முறை தாக்கினார். ஆனால் 17 முறையும் தோல்வியை சந்தித்தார். ஆனால் அவர் ஒரு சிலந்தியை பார்த்து முயற்சி செய்து வெற்றி பெற கற்றுக்கொண்டார். எனவே அவர் 18வது முறை போர் தொடுத்தார், வென்றார். அவரது முயற்சி வீண் போனதா? கண்டிப்பாக இல்லை. எனவே அவரது தோல்விகள் தான் அவரது வெற்றிக்கான முதல் படி. எனவே நமது தோல்விகளையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதீர்கள். அவையே நமது வெளிச்சத்தை தேட சிறந்த கருவி என வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழை மூச்சாக கொண்டு தம் வார்த்தைகளால் முத்தெடுத்து வெற்றி எட்டும் தூரத்திலே உள்ளது என்று சொற்களால் மாலை கோர்த்து சென்று அனைவருக்கும் சூட்டி சென்ற தன்ஷிகாவிற்கு நன்றி.